நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்றைக்கி நான் உங்களுக்கு பீஷ்மாஷ்டமி எப்படி வந்தது, அது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். முதல்ல பீஷ்மாஷ்டமி எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். தை அமாவாசைக்கு அப்புறமா வர 8ஆம் நாள் வந்து அஷ்டமி. அந்த அஷ்டமி அப்போ வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்காரு. இப்போ படுத்துன்னு இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் வந்து முக்தியானால் எனக்கு வந்து யார் காரியம் செய்வா, நான் வந்து பிரம்மச்சாரி அஜ்ஜை அப்படின்னு வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பிரம்மச்சாரியாக இருந்தாலுமே இந்த உலகத்துக்கு வந்து நீ தகப்பனார் மாதிரி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்லி, அதனால் உனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே வந்து காரியம் செய்வா, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த அஷ்டமி அன்றைக்கே வந்து பீஷ்மர் வந்து முக்தி ஆயிடுறாரு. அதனால தான் அது பேர் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு வந்தது. இது எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து அந்த ஸ்லோகம்லாம் போட்டிருக்கேன். அந்த மந்திரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஜபம்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லிட்டில் சாம்ஸ் ஆஃப் கல்குலியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.